நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும். நம்ம தூங்கும்போது கூட நம்ம பணம் நமக்காக ஒர்க் பண்ணணும், நமக்கான வருமானத்தை தந்துகிட்டே இருக்கணும்னு. அது சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கூட கோடீஸ்வரன் ஆகணும்னா அதுக்கு இருக்கிற மிக சிறந்த ஒரு பாதுகாப்பான வழிதான் எஸ்ஐபி. பட் பல பேரு எஸ்ஐபில காசு போட்டு எனக்கு ஒரு பெருசா ஒரு ரிட்டர்ன்ஸே வரலன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வெறும் பணத்தை மட்டும்தான் போடுறாங்க தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்துறதே இல்ல. இந்த வீடியோல உங்க எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் எப்படி ஒரு 2x ஆக்குறது, அந்த எப்படி உங்க பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ செட் பண்றதுன்னு வெறும் 5 ஸ்டெப்ல பாக்கலாம். வாங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா லாஸ்ட்ல தான் சீக்கிரட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்ஐபினா என்னன்னு சுருக்கமா பார்ப்போம். எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மாசமோ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு 500 இருக்கலாம், இல்ல ஒரு 50,000 கூட இருக்கலாம். முதலீடு செய்யற ஒரு முறை. இதுல 2 மேஜிக் இருக்கு. ஒன்னு ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். மார்க்கெட் மேல போகும்போது உங்களுக்கு கம்மியா யூனிட்ஸ் கிடைக்கும், அதுவே மார்க்கெட் கீழே போகும்போது உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். அதனால மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படவே தேவையில்ல. ஆஃபர்ல நிறைய யூனிட்ஸ் கிடைக்குதுன்னு கூட சந்தோஷப்படலாம். 2 டிசிப்ளின். மாசம் சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடணும், இதனால தேவையில்லாத செலவு குறையும். செகண்ட், பவர்ஃபுல் ரிட்டர்ன்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணணும். பல பேர் பண்ற தப்பு எதனா ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி கண்ணை மூடி போட்டுறது. ஆனா உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிட்டர்ன்ஸ் வேணும்னா உங்க வயசு மற்றும் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அக்ரெசிவ் வந்து பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ இப்படி இருக்கலாம். நிறைய ஃபண்ட் இருக்கு, இதுல யாருக்கு எது செட் ஆகும்னு சொல்றேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் லார்ஜ் கேப் 30% பாதுகாப்பான ஸ்டாண்டர்டு குரோத்துக்கு. பிளெக்சி கேப் அண்ட் மிட் கேப் 40% நடுத்தர ரிஸ்க் அண்ட் செம்ம ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது. ஸ்மால் கேப் ஃபண்ட் 30% அதிக ரிஸ்க். நான் அதிகமா ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறவங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ். நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னா, ஒரு 20ல இருந்து 30 ஏஜுக்குள்ள இருக்கீங்கன்னா, உங்களால ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல கண்டிப்பா கவனம் செலுத்தலாம். ஏன்னா அங்கதான் 15% 18% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேர்ட், தி பவர்ஃபுல் ஆஃப் காம்பவுண்டிங் மேஜிக்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு எஸ்ஐபியோட ஒரு பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க மாசம் ஒரு 5,000 ரூபாய் முதலீடு செய்றீங்க, உங்களுக்கு சராசரி 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். 10 வருஷத்துல நீங்க அசல் போட்டது வெறும் 6 லட்சம். ஆனா உங்க கைக்கு வர மொத்த மதிப்பு 13.9 லட்சம். லாபம் மட்டுமே 7.9 லட்சம். அதுவே 20 வருஷத்துல நீங்க அசல் போட்டது வெறும் 12 லட்சம். ஆனா காம்பவுண்டிங் மேஜிக்ல உங்க கைக்கு வர மதிப்பு 75.8 லட்சம். அதுவே நீங்க 25 வருஷத்துல நீங்க போட்ட அசல் பாத்தீங்கன்னா 15 லட்சம் தான். ஆனா உங்க கைக்கு கிடைக்க போற மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 1.64 கோடி. பாத்தீங்களா? நீங்க 20 வருஷத்துல இருந்து ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு உங்க பணம் 75 லட்சத்துல இருந்து 1.64 கோடியா மாறி இருக்கு. இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் பவர். டைம் கொடுக்க கொடுக்க உங்க பணம் ராக்கெட் வேகத்துல வளரும். ஃபோர்த், ஸ்டெப் அப் எஸ்ஐபி. சரி, இது ஒரு சாதாரண எஸ்ஐபி. எனக்கு இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்க சம்பளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது இல்ல, சோ அதே மாதிரி தான் எஸ்ஐபில நீங்க ஒரு 10% நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டே இருக்கணும். இந்த வருஷம் ஒரு மாசம் ஒரு 5,000 ரூபாய் போறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க அதை 5,500 கூட்டிக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் 6,050 நீங்க போடணும். இப்படி நீங்க ஒரு 10 வருஷம் ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா அதே 25 வருஷத்துல நீங்க எஸ்ஐபில சாதாரணமா பார்த்தா 1.64 கோடி ஆனது. இந்த ஸ்டெப் அப் முறையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3.60 கோடிக்கு மேல உங்களுக்கு உயரும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சின்ன மாற்றம் உங்களுடைய பணத்தை டபுள் மடங்கு ஆக்கிடும். ஃபிஃப்த், எஸ்ஐபி ஸ்டெப் அப் பண்ணும்போது நீங்க செய்யக்கூடாத தவறுகள். கடைசியா எஸ்ஐபி நீங்க ஸ்டெப் அப் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. 1, ஆட்டோ டெபிட் டேட். உங்க சம்பளம் 1ஆம் தேதி வருது அப்படின்னா நீங்க 3ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதியே நீங்க எஸ்ஐபில வந்து உங்க தேதியை செட் பண்ணி வைங்க. அப்புறம் நீங்க மாச கடைசியில வச்சா உங்க கையில காசு இல்லாம போயிடும். 2, மார்க்கெட் இறங்கும் போது நிறுத்தாதீங்க. ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அப்ப போயிட்டு நீங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண கூடாது. 3, ரெகுலர் ஃபண்ட் அண்ட் டைரக்ட் ஃபண்ட். எப்போதுமே டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யுங்க. ஏன்னா இதுல கமிஷன்ஸ் கிடையாது. 1% இருந்து 1% வரைக்கும் லாபம் அதிகமாகும். க்ரோ, காயின் பை ஜீரோதா இல்ல கியூரா போன்ற ஆப்புகளை நீங்க பயன்படுத்தலாம். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல மக்களே, அதை நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு உங்க போன்ல ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 500 ரூபாய் இருந்தாவது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேனே தவிர இதை போயிட்டு நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ஏன்னா நாளைக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. சோ அதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க நிறைய விதை தான் நாளைக்கு உங்களுக்கு பெரிய மரமா வளர்ந்து நிழலே தரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஐடியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, உங்களை நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டென்ட்டோட சந்திக்கிறேன்.